உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக. தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக. தேவன் என்ன சொல்கிறாங்கன்னா, சங்கீதம் 121:5, கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாயிருக்கிறார். நம்ம நாட்டை பாதுகாக்கிறதுக்கு மிலிட்ரி இருக்குது, ஏர்ஃபோர்ஸ் இருக்குது, நேவி இருக்குது. ஆனால் அதெல்லாம் உங்கள் பின்னாடி வராது. உங்களை பாதுகாக்கிறதுக்காக உங்கள் பின்னாடி வரப்போகிறது கிடையாது. அப்படி தானே? நம்ம ஊரை பாதுகாக்கிறதுக்கு போலீஸ் இருக்காங்க, போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது. ஆனால் அவங்க நம்ம பின்னாடி வந்து நம்மளை பாதுகாக்க மாட்டாங்க. அப்படி தானே? ஆனால் இன்னைக்கு தேவன் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் உன்னை காப்பேன் அப்படின்றாங்க. உங்களை தனிப்பட்ட ஒரு நபரை அவர் வந்து உங்கள் பக்கத்துலேயே வந்து உட்காந்து உங்களை பாதுகாப்பார். தேவன் உங்கள் கூடயே வந்து உங்களையே காப்பாற்றுவேன்னு சொல்கிறாங்க. அதுதான் நம்ம தேவன், உங்களை காப்பாற்றுவேன்னு சொல்கிறாங்க. நீங்கள் அவருடைய பாதுகாப்பை உணர முடியும். எங்கள் காலையில் தாங்க நல்லா அந்த சந்தோஷமாக சிரிச்சிட்டு இருந்தேங்க. அதுக்கப்புறம் அவ்வளோதான், என்னுடைய நிம்மதி போயிடுது. தேவன் வந்தால் உங்களுடைய நிம்மதியை பாதுகாப்பார், உங்களுடைய ஆரோக்கியத்தை பாதுகாப்பார், உங்கள் மனதை பாதுகாப்பார். அதனால் தேவன் மனதை பாதுகாப்பார். என்னங்க, நான் பாதுகாப்பின் கீழே தான் இருக்கேன்னா, என்னுடைய வேலை இருக்குதா? பாதுகாப்பின் கீழே தான் இந்த வேலை இருக்குதா? இந்த பாதுகாப்பின் கீழே தான் வியாபாரம் போதா? பயமாக இருக்கா? அது மாதிரிலாம் நினச்சிட்ருக்கீங்களா? பாதுகாப்பின் கீழே தான் என் குடும்பம் இருக்குதா? இல்லை, தேவன் உங்களை பாதுகாக்கிறார். உன்னை காப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளை பாதுகாக்கிறதுக்கு தேவன் இருக்கிறாங்க. நீங்கள் எங்கே போனாலும் கூட வந்து அவர் வந்து காப்பாற்றுவார். உங்களை அவர் காப்பாற்றுவார். உங்களோட இருந்து காப்பாற்றுவாருங்க. உங்களோட வந்து அவர் வந்து காப்பாற்றுவார். அப்புறம் அவர் என்ன சொல்கிறாருன்னா, வலது பக்கத்தில் இந்த நிழலாக இருப்பேன் உங்களுக்குன்றார். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், நமக்கு 2 நிழல் இருக்குது. ஒன்று மனித நிழல், இன்னொன்று தேவனுடைய நிழல். தேவனுடைய நிழல் உங்கள் வலது பக்கத்தில் இருக்குதுன்னா என்ன அர்த்தம்? அவர் உங்கள் கூட சேர்ந்து நடக்கிறாருன்னு அர்த்தம். அப்படி தானே? அப்போனா அவர் உங்கள் கூட கூட பிசகாமல் உங்கள் கூட வந்து அவர் நடந்து வந்துட்டே இருக்கார். அதனால் ஒரு பெரிய நிழல் உங்கள் வலது பக்கத்தில் இருக்குது. அதனால் அது வந்து பெரிய பாதுகாப்பு. தேவன் கூட வந்தாலே போதுங்க, உங்களுக்கு பெரிய பாதுகாப்பு. நீங்கள் பயப்படுறீங்களே, இது வந்துருமோ அது வந்துருமோ, எதுவும் நடக்காது. ஐயோ இது நடந்துடுமோ பயமாக இருக்குதுங்க, இல்லை நடக்காது. ஏன்னா தேவனுடைய நிழல் உங்கள் வலது பக்கத்தில் இருக்குது. சரிங்களா? அதனால் உங்கள் வேலை பாதுகாக்கப்படும், உங்களுடைய குடும்பம் பாதுகாக்கப்படும், உங்கள் பிஸ்னஸ் பாதுகாக்கப்படும். கவலைப்படாதீங்க, ஆரோக்கியமாக இருப்பீங்க, நிம்மதியாக இருப்பீங்க. சாத்தான் ஒரு நாள் தேவனை பார்க்க போச்சு, கர்த்தரை பார்க்க பரலோகத்துக்கு போச்சு. அப்போது சாத்தான் வந்து பேசுது, தேவன்கிட்ட பேசுது. அது இதை மாதிரி ஏதேன் தோட்டத்துக்குள்ளேயே புகுந்து ஆதாம் வீட்டுக்குள்ளே போய் நிறைய கெடுத்தேன். ஆதாம் குடும்பத்துக்குள்ளே என்னால் போக முடிஞ்சிச்சு. ஆதாமுடைய வீட்டை கெடுத்தேன், அவனுடைய வேலையை கெடுத்தேன், அவனுக்கு இருக்கிற இடம் இல்லாமல் அவனை அனுப்பிட்டேன், வெளியில் அனுப்பினேன். ஆனால் இந்த ஊட்ஸ் நாட்டில் ஒருத்தன் இருக்காரே யோபு, அவர் வீட்டுக்குள்ளேயே என்னால் போக முடியல. சும்மா வாசலாண்ட நின்றுட்டு வரேன். என்ன தேவனே, நீங்கள் யோபு 1:10 எடுத்து படித்து பாருங்களேன். நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ? அவன் கைகளின் கிரியைகளை ஆசீர்வதித்தீர். இப்படிலாம் வேலி அடித்து வச்சுருக்கீங்க. அவனுக்கு ஒரு வேலி, அவன் வீட்டுக்கு ஒரு வேலி, அவனுக்கு உண்டான எல்லாவற்றிற்கும் வேலி அடைச்சி இப்படி பாதுகாத்து வச்சுருக்கீங்களே. ஆதாம் குடும்பத்துக்குள்ளெல்லாம் நான் ஈஸியாக நுழைஞ்சிட்டேனே. ஆனால் இந்த யோபுக்கிட்ட மட்டும் என்னால் உள்ளே போக முடியலையே. இப்படி என்ன பாதுகாப்பு எதுக்கு கொடுக்குறீங்க? உடனே தேவன் என்ன சொன்னாங்கன்னா, கர்த்தர் என்ன சொன்னாருன்னா, அவன் ஒரு உத்தமன்பா, அவன் உண்மை உள்ளவன். அவன் இந்த ஆதாம் மாதிரி பொய்யன் கிடையாது. ஆதாம் வந்து உண்மையாக இல்லைல்ல தேவனுக்கு. எந்த பழத்தையும் சாப்பிடாத அப்படின்னு சொன்னாங்களோ அதுதான் சாப்பிட்டாங்க. அவன் பொய்யன்தான். ஆதாம் வந்து உண்மையாக தேவனுக்கு இல்லை, ஏவாலும் இல்லை. ஆனால் யோபு உத்தமன், உண்மை உள்ளவன். அவன் வந்து தீமைக்கு விலகி போகிறவன்ப்பா. யோபு வந்து தீமைக்கு விலகி போவான். ஆனால்
ஏவாள், அந்த ஆதாமும் ஏவாளும் என்ன பண்ணாங்க? தீமைக்கோடு சேர்ந்து நின்னாங்க, அந்த பாம்போடு சேர்ந்து நின்னாங்க. அதனால தான் பாதுகாப்பை இழந்தாங்க. இவங்க கிட்ட பாதுகாப்பு இருந்துச்சு. யோபு வந்து தீமையை விட்டு விலகி ஓடி போயிடுவான், ரொம்ப நல்லவன், சன்மார்க்கன் அப்படின்னு தேவன் என்ன பண்ணார்? யோபுவை புகழ்ந்து பேசினார் சாத்தான் கிட்ட. அப்போனா நம்மளுக்கு என்ன புரியுது? நம்ம உண்மையாக இருந்தால் நம்மளுக்கு பாதுகாப்பு இருக்கும், அவ்வளோதான். நம்ம உண்மையாக தேவனுக்கு உண்மையாக இருப்பது எப்படி? உண்மையாக ஜெபம் பண்ணுங்கள். ஜெபம் பண்ணும்போது ஜெபம் பண்ணுங்கள். அவருக்கு கொடுக்க வேண்டிய என்னெல்லாம் கொடுக்கணுமோ அந்த மரியாதையை அவருக்கு கொடுங்க, உண்மையாக கொடுங்க. மாயமாலம் பண்ணக்கூடாது நம்ம, இல்லை. தேவனை துதிக்கும் போது அது கரெக்டாக துதிச்சிடணும். இல்லை நாளைக்கு பண்ணிக்கலாம் அப்படின்னு பண்ணக்கூடாது. இந்த சண்டே விட்டுடலாம், சர்ச்சுக்கு நம்ம ஏன் போகணும், விட்டுடலாம், இன்றைக்கி விட்டுடலாம் அப்படிலாம் இருக்கக்கூடாது. உண்மையை காட்டணும். உங்கள் விசுவாசத்தை அவருக்கு காட்டினீங்கன்னா அவர் எப்படி யோபுவுக்கு வேலி அடைத்தார்? அவனை சுற்றிலும், அவன் வீட்டை சுற்றிலும், அப்புறம் அவனுக்கு உண்டான அத்தனைவற்றையும் அவர் வந்து என்ன பண்ணார்? வேலி அடைத்து பாதுகாத்தார். இல்லை, 3 வேலி போட்டார் அவர். அவன் மாதிரி தான் உங்களை வேலி அடித்து பாதுகாப்பார். அப்படியே நீங்கள் வந்து ஸ்ட்ராங்காக இருப்பீங்க, எந்த தீமையும் உங்களுக்குள்ளே வராது. நீங்கள் தேவனுக்கு உங்கள் விசுவாசத்தை காட்டுங்க. மனிதர்களுக்கு விசுவாசத்தை காட்டினா ஒன்றும் கிடைக்காதுங்க, உங்களை தூக்கி தலையிலலாம் வைக்க மாட்டாங்க. ஆனால் தேவனுக்கு உங்கள் விசுவாசத்தை காட்டுங்க, தேவன் எவ்வளோ பாதுகாப்பாருன்னு அதை நீங்கள் உணர்வீங்க. சரிங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ண மறக்காதீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணலாமா? அன்பு பிதாவே, உங்கள் பிள்ளைங்க உங்கள் பாதத்தில் வந்திருக்காங்கப்பா. சாமி இரக்கம் செய்யுங்க, இறங்குங்க அப்பா. உங்கள் பிள்ளைங்களை நல்லாவே பாதுகாப்பீங்க. ஏன்னா உங்கள் பிள்ளைங்க உங்களுக்கு உண்மையாக இருக்கிறாங்க, நல்லவங்களாக இருக்காங்க, தீமையை பார்த்தா விலகி போயிடுறாங்க. அதனால் நீங்கள் உங்கள் பிள்ளைங்களுக்கு பாதுகாப்பை கொடுப்பீங்க. அவங்க குடும்பத்துக்கு, அவங்க வீட்டுக்கு, அவங்களுக்கு என்னெல்லாம் இருக்கோ அத்தனைக்கும் பாதுகாப்பு கிடைக்கும். அப்பா, நீங்கள் உங்கள் பிள்ளைங்களை பத்திரமா பாதுகாப்பீங்க. நன்றி அப்பா. எல்லாம் பொல்லாத பிசாசுகள், ஏவல்கள், மந்திரங்கள், தற்கொலை ஆவிகள், பயத்தின் ஆவிகள், பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் இயேசு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன். ஓடிப்போ. உங்கள் பிள்ளைங்களை இரத்த கோட்டிக்குள் மறைச்சிக்கோங்க. பரிசுத்த ஆவியால் நிரப்புங்க. ஞானஸ்நானம் எடுக்கணும். ரட்சிப்பீராக. இயேசுவின் காயப்பட்ட தழும்புகளால் எல்லா வியாதிகளும், எல்லா பலவீனங்களும், கேன்சர் போன்ற வியாதிகளும் சரியாகுவதாக. மரணப்படுக்கைகள் சரியாகுவதாக. பரம்பரை வியாதிகள் சரியாகுவதாக. ஒரு மனிதனாக பிறந்தா ஜீவ புஸ்தகத்தில் பேர் இருக்கணும். அப்படி இல்லைன்னா அந்த மனுஷனை பிடிச்சி நரகத்தில் தள்ளிடுவீங்க. தீ எரிகிற இடத்துல எப்படி போய் வாழ்கிறது? பரலோகத்துக்கு வர்றதுக்கு ஆசைப்படுறோம். அடித்து உதச்சி திருத்தி எங்களை பரலோகத்துக்கே அனுப்பிடுங்க. கழுவப்படாத பாவங்கள் எங்ககிட்ட இருந்துச்சுன்னா அவங்க திரு ரத்தம் கொண்டு கழுவி எங்களை பரலோகத்துக்கே அனுப்பிடுங்க. எந்த ஒரு இமை பொழுது நீங்கள் வருவீங்க? நீ இயேசுவை வணங்கி காத்துட்ருக்கோம். பரிசுத்தமாக வாழ்ந்து காத்துட்ருக்கோம். அந்த ஒரு இமை பொழுதில் உங்களுக்கு ஒப்பான உடம்பு எங்களுக்கு கொடுக்கப்படும். அதை பெற்றுக்கொண்டு மதியமானத்தில் உங்களை சந்திக்க வருவோம். அந்த தருணத்தை நாங்கள் இழந்துடக்கூடாதுப்பா. ஒரு மனுஷனால் பரிசுத்தமாக வாழ்றது கூடாத விஷயம். அதற்கும் உதவி கேட்டு வந்து நிற்கிறோம். 7 வருடம் அந்த கிறிஸ்து ஆட்சியில் விட்டுட்டு போயிடாதீங்க. பிசாசு நடத்தும் ஆட்சியில் விட்டுட்டு போயிடாதீங்க. 1000 வருடம் இந்த பூமியை ஆட்சி செய்வதற்காக வருவீங்க. அந்த பொற்காலத்தை பார்க்க ஆசைப்படுறோம். எல்லாவற்றும் ஒப்பு கொடுக்குற இயேசு மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென். நாளைக்கு பார்க்கலாம்.